சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, வாழ்க்கையை நினச்சி நினச்சி அதிகமாக கவலைப்பட்டு என்னடா வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு நந்தவனத்தை உருவாக்கலான்னு நினச்சா எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கேன்னு தானே நினைக்கிறேன். உன்னுடைய கஷ்டமெல்லாம் மறைஞ்சு போகிற அளவுக்கு வாழ்க்கையில் இன்பங்கிற ஒன்று உனக்கு உருவாகத்தான் போதும். தேவைப்படும் போதெல்லாம் நீ என்கிட்ட வந்து நின்று என்ன சாயி என் வாழ்க்கை என்னதான் நடக்குது சாயின்னு எப்பயுமே நீ கேட்பல்ல. இனிமே நீ அப்படி கேட்க மாட்ட. கண்டிப்பாக என்கிட்ட ஓடி வந்து சாய், நீங்கள் சொன்ன மாதிரியான நல்ல விஷயத்தெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சிட்டீங்க, இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கையில் எதையும் பற்றி கவலை இல்லைன்னு என்கிட்டயே வந்து சொல்லத்தான் போகிறேன். உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் ரசித்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சாயிக்கு நீ எதை கொடுத்தா சந்தோஷமாக இருப்ப, எந்த வாழ்க்கை உனக்கு அமைஞ்சா நீ நிம்மதியாக இருப்ப அப்படிங்கிறது தெரியுமா? தெரியாமல் இங்கு எந்த அப்பாவோ எந்த அம்மாவோ யாருக்கும் எதுவும் செய்கிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம்தான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக நான் போட்டு வச்சுருக்க திட்டம் அதிகம். உங்கள் வாழ்க்கையில் பல விஷயம் நடக்க போகுது. அதுவும் ஒவ்வொன்றும் சொல்ல போகணுன்னு நினச்சா அதிகம். நீ இப்போ நினைக்கிறத விட பல மடங்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிற. நீ தேடுற ஒவ்வொன்றையும் சரிதான். நிச்சயமாக நீ மிகப்பெரிய அளவில் நீ ஒவ்வொன்றையும் வாங்கி சந்தோஷப்படத்தான் போகிற. துரோகங்களை நீ பார்த்துருக்கலாம். நிறைய பேர் உனக்கும் சரி உன் குடும்பத்துக்கும் சரி நிறைய துரோகங்களை பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் எதுக்கு பண்ணாங்க? உன் குடும்பத்தில் நீ நிச்சயமாக நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் நான் மட்டும் ஒன்று சொல்லுவேன், நீ இன்னைக்குன்னு இல்லை என்னைக்கும் நல்லா இருப்ப. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இதனால் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு நினச்சி ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த நிலையிலையும் யாரையும் இவங்க சாபம் விட்டுட்டாங்க அவங்க சாபம் விட்டுட்டாங்கன்னு கவலைப்படாத. கவலை இல்லாமல் என்னைக்கும் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். நமக்காக நம்முடைய தெய்வம் சாய் நமக்கு எல்லா நேரத்துலேயும் உதவியாக இருக்கும்னு நம்பு. நீ இந்த உலகத்தில் யாரை நம்புறியோ இல்லையோ, நீ வணங்குற தெய்வத்தை நம்பு. நீ வணங்குற தெய்வம் என்னைக்கும் சரிதான், உன் கையை விடாது. என்றைக்கும் உன் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உன்னுடைய பாதை தப்பாக இருந்தாலும் எது சரியான பாதையோ அதில் அழைச்சிட்டு போயிட்டு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் இந்த காலம். இந்த சாயை எப்போது நீ நம்புகிறாயோ அப்போது நீ என்னை முழுசாக புரிஞ்சுக்குவ. இந்த சாயை அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சிச்சா? இந்த சாயை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்னுடைய திட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவ்வளவு சீக்கிரமாக என்னை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் சில பேர் என்னை பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல சாயின்னு. எல்லாம் நல்லது நடக்கும். கூடிய சீக்கிரமாக எல்லாமே நல்லபடியாக நடந்து வாழ்க்கையில் ஒரு செழிப்பான ஒரு அத்தியாயம் பிறக்கும். இப்போ உன் வாழ்க்கையில் பார்க்குற விஷயம் கசப்பான ஒரு விஷயம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாளையில் பார்க்க போகிற விஷயம் அழகான ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் நீ உன் குடும்பம் உனக்கு பிடிச்சவங்க உனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எல்லாமே அந்த அத்தியாயத்தில் கிடைக்கும். எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாமே கிடைக்குங்கிறத தீர்மானமாக சொல்கிறேன். யாரையும் எப்பயும் சரிதான் நம்ப வேண்டாம். எல்லா காலத்திலையும் கொஞ்சமாவது தைரியமாக இரு. எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை பற்றி நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அது என்ன அப்படின்னா, என்னது நம்ம வாழ்க்கை சரியாகுமா ஆகாதா, நல்லது நடக்குமா நடக்காதா, இப்படியே புரிஞ்சிச்சா? இப்படியே நீ யோசிக்கிற. இந்த யோசனைகள் தான் வேணும். எல்லா நிமிஷமும் வாழ்க்கையில் இன்பங்கிற ஒன்று வரும். எதிர்பார்க்குற ஒவ்வொன்றும் உனக்கு கேட்டதும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாச்சும் ஒன்றே ஒன்று
யோசிச்சு பாரு, உனக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கேனான்னு. துரோகம் இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் சரிதான். துரோகம் இனிமே மற்றவங்களால் எந்த ஒரு நபராலையும் இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்பட்டதும் உன்னுடைய வாழ்க்கையை நினச்சி நீ அழுததும் எல்லாமே போதும். இதுக்கு மேலே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீயே பிரமிக்கிற மாதிரியும் உன்னுடைய உறவுகள் எல்லாம் பிரமிக்கிற மாதிரியும் விஷயங்கள் நடக்கத்தான் போதும். அமைதியை மட்டும் என்னைக்கும் காத்து கொண்டு இரு. அமைதியானது இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி உன்னோட இருக்கும். பல பேர் உன்னை கேவலமா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி பேசியிருக்கலாம். எப்படின்னா அவங்க பெரியவங்க, பணத்தாலையும் தகுதியாலையும் பெரியவங்க அப்படிங்கிறதுனால ஏதேதோ வார்த்தைகளை சொல்லி உன்னை தனிமையாக வைக்கிற மாதிரி பேசியிருக்கலாம். உன்னையே உன்னுடைய வாழ்க்கையை நினச்சி நீயே வெக்கப்படுற மாதிரி பேசியிருக்கலாம். நீ இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வரணுங்கிறதுக்காக பேசியிருக்கலாம். தான் உறவுகளிலேயே பெரியவன், நீலாம் என்னுடைய தூசி போல அப்படிங்கிறதுக்காக பேசியிருக்கலாம். அப்படி பேசினவங்கெல்லாம் நிச்சயமா சத்தியமா அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரம் வரும்போது அனுபவிக்கத்தான் போகிறாங்க. நீ இதுவரைக்கும் பார்த்த சாய் வேறு, இதுக்கு மேலே பார்க்க போகிற சாய் வேறு. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயம் நடக்கும் தெரியுமா? இன்பமான விஷயம். எல்லா நேரத்திலையும் தோற்று போயிட்டு இருந்தல்ல, இனிமேல் தோல்வி அப்படிங்கிற ஒன்று உன் வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு நாளும் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு நொடியுமே சரிதான். கஷ்டப்படுத்துகிற மாதிரி எப்பயும் சரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் எப்பயும் இன்பமாகவும் எல்லா நேரத்திலேயும் அற்புதமாகவும் உன்னை வச்சு இந்த சாய் அழகு பார்க்குற மாதிரியான விஷயந்தான் நடக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் காரியத்தில் நிச்சயமாக நான் துணை இருப்பேன். எந்த நிலையிலையும் இந்த சாய் ஒரு நிமிஷம் கூட தன்னுடைய பிள்ளைகளை தனியாக தவிக்க விட்டுட்டு எந்த நிமிஷத்திலேயும் அழ வச்சுட்டு எப்பயும் என்னுடைய பிள்ளைங்களை தவிக்க விட்டுட்டு இருக்க மாட்டேன். புரிஞ்சுதான்? இந்த சாயை பற்றி இதுவரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா இனிமே வரும் காலத்தில் புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கை தான் எல்லாமே. உன்னுடைய நம்பிக்கை என்னைக்கும் வீண் போகாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்குற விஷயம் எல்லாமே உனக்கு பிரச்சனையாக இருந்தாலும் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாகவும் அதிசயத்தை பார்க்குற அளவுக்கும் இருக்கும். நீ தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்துலையும் தேடி ஓடுறல்ல. இனிமே சொல்கிறேன், இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சிறப்பாகவும் நல்லபடியாகவும் இருக்கும். நம்புங்கள், நானே இருப்பேன் துணையாக. எப்பயும் உங்க கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.